ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி வரலட்சுமி விரதம் vlogல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் தாங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வசதிக்கேற்ப கொடுக்கறது தான் நல்லது. இதுதான் கொடுக்கணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே முடியலைன்னா ஒரு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ளவுஸ் பீட்டு கொடுங்க. இது வந்து வஸ்திர தானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது கூட இந்த சீப்பு கண்ணாடி இதெல்லாமே எக்ஸ்ட்ரா தான். இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ளவுஸ் பீட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியலில் 1 மீட்ரு வருங்க. ஸோ அவங்களுக்கு தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். என் கூடவே பார்த்தீங்கன்னா சீப்பு வந்து கணவரோட ஆயுளுக்காக கொடுக்கறது. அண்ட் இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வளையலோ இந்த மாதிரி கிளிப்ஸ் கொடுக்கும்போது அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி வந்து எந்த ரூபத்தில் வேணால் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் யாருமே வெறும் கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸில் தாமரை இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஷ்மி இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். அடுத்தது மஞ்சள் கிழங்கு, இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது கொடுக்கறது. அண்ட் இதெல்லாமே மங்கள பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வச்சு கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லது, வீட்டுக்குமே நல்லது, நம்ம ஹெல்த்து எல்லாத்துக்குமே நல்லதுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்போம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிரிண்ட் அவுட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏஐயில் பிக்சர் எடுத்து ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். கூட தாலி கயிறு அண்ட் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். கிளாஸ் பேங்கிள்ஸ் அவங்களுக்கு கையில் குத்திக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ வெறும்னே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு கொடுக்காம குட்டி குட்டியாக இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு அழகாக டால் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரப்பர் பேண்டு போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேல் பகுதியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பிக்சர் வந்து கட் அவுட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நமக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு குட்டியான ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு கேர்ள் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு பேப்பரில் மெட்டீரியல் இருக்குங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும் இல்லையா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட்சிங்கான பேங்கிள்ஸ் ஒரு 4 பேங்கிள்ஸை போட்டுருங்க. இது கூட வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக பிளேட்டில் கூட வச்சுக்கலாங்க. ஸோ இது மாதிரி அழகாக ஒரு குட்டி குட்டி டால்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டியூஸ்டே வெனஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பூஜை அன்னைக்கு நிறைய வேலை இருக்குங்க. ஸோ அன்றைக்கி பிஸியாக இருப்போம், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் 2 டேஸ் ப்ரையராக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் வந்து நீங்கள் வச்சு தாம்பூலத்தில் கொடுத்துக்கலாங்க. ஸோ நான் வந்து 50 பேர்த்தை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. வருஷம் ஏதாவது யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து நான் தேடி கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து இந்த மகாலட்சுமி ட்ரே தான் கொடுத்தேன். ஸோ இந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சைடில் கார்விங்காக இருக்கலாம் அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு கோல்டன் ஷீட்டில் ஒட்டியிருந்தாங்க. இந்த உட்டன் ட்ரே தாங்க. இந்த உட்டன் ட்ரே பார்த்தீங்கன்னா வைபோகம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் டேக் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பேஜ் தான். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்லிகை மொட்டு மாதிரி ஒரு கிளிப் வாங்கியிருந்தேன். இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கிளிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி கவரில் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் சின்ன குழந்தைங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பேங்கிளும் அண்ட் முன்னாடி வந்து கிளிப்பு போடுற மாதிரி ஒரு சின்ன பூ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பும் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி நேமும் எழுதி வச்சுட்டேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்ல. ஸோ வர குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே பிளான் பண்ணி ஒரு 2 டேஸ் முன்னாடியே பண்ணி வச்சாச்சு. பேங்கிள்ஸ் அண்ட் கிளிப் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப் போட்டேங்க. என்னோட பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா மெரூன் அண்ட் க்ரீம் இருக்க மாதிரி சூஸ் பண்ணேன். நடுவில் வந்து பிளெயினாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கலசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் வந்து அப்படியே ஒட்டியாச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இருந்துச்சுங்க. ஸோ அதையுமே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேக் ட்ராப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே தான் இது பந்தல் மாதிரி போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர் பேனல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஷாப்பிங் போயிருக்கும்போது சென்னையில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அவ்வளோ அழகாக இருந்தது, நல்லா நீளமாக இருக்கும். இப்போ இந்த லீஃப் ஃபென்ஸை பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே வச்சு ஒரு பந்தல் மாதிரி செட்டப் பண்ணியாச்சுங்க. வருஷம் ஏதாவது இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசிச்சு ஏதாவது ஒரு பேக் ட்ராப் பண்ணுவேன். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் வச்சு அதுக்கு பின்னாடி இந்த ஃபென்ஸை வந்து அப்படி கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மண்டபத்தில் பண்ணக்கூடிய ஒரு பேக் ட்ராப் செட்டப் மாதிரி கொடுத்தாச்சுங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெனஸ்டே பண்ணியாச்சு. ஒன்று பார்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போது இந்த பிவிசி பைப்பை கவர் பண்ணலாம் அப்படின்னு அது சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், அதாவது
பிங்க் அண்ட் க்ரீன் ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே சுற்றிட்டேங்க. அண்ட் க்யூட்டான இந்த கிளி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து அப்படியே முன்னாடி தொங்க வச்சாச்சு. ரொம்ப நிறைய வெயிட் போட்டாலுமே அந்த ஃபென்ஸ் வந்து உங்களுக்கு கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது அப்படியே மேலே சும்மா தான் வச்சுருந்தோம். அதனால் ரொம்ப வெயிட் போடாமல் பின்னாடி எவ்வளோ தான் நமக்கு டெக்கரேஷன் பண்ண முடியுமோ ஸோ லைட்டான ஃப்ளவர்ஸில் அப்படியே டெக்கார் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அம்சமாக இருந்துச்சு. நடுவில் இந்த மாதிரி அம்மனை உட்கார வச்சோன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு கோயில் செட்டப்பில் வந்து பண்ணியாச்சுங்க. வரவங்க எல்லாருமே இது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்குமே மனசு திருப்தியாக இருக்கும். இந்த வருஷம் அம்மனுக்கு வாங்கின சாரீ கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க. நல்லா பிரைட் ரெட் கலரு. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். வேறு எந்த கலருமே நான் சூஸ் பண்ணவே இல்லை. போனோடனே ரெட்டு தான் கேட்டேன். போத்தீஸில் வந்து சாஃப்ட் சில்க் சாரீ தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. எப்போவுமே இந்த மாதிரி சாஃப்டான சில்க் சாரீ எடுத்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்துடும். ஸோ பிரைட் ரெட்டில் வந்து உங்களுக்கு சூப்பரான வின்டேஜ் கலெக்ஷன் மாதிரியான சாரீ தாங்க சூஸ் பண்ணேன். அண்ட் சாரியுமே பார்த்தீங்கன்னா அழகாக ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து சாரீலாம் வந்து கட்டி முடிச்சாச்சு. பொதுவாக டார்க் கலர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுக்கு கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி சாரீ கட்டும்போது எனக்கு 1 hour அந்த மாதிரி ஆயிரும். பட் இந்த தடவை ரொம்ப சீக்கிரமாகவே நான் சாரீ கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வளையல் வந்து போடணும் எப்போவுமே கைகளுக்கு. சிவப்பு பச்சை அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அது மாதிரி சூஸ் பண்ணி போட்டாச்சு. அண்ட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலானது பார்த்திங்கன்னா இந்த குட்டி அப்பு தான். இந்த யானை வந்து தெர்மாக்கோலில் பண்ணது தாங்க. ஒருத்தர்கிட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணி இது வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் வந்து செஞ்சு நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. தெர்மாக்கோல்னா ஹார்ட் தெர்மாக்கோல். மேலே வந்து அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்களேன் சூப்பராக அம்மனை ரெடி பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டு வந்த யானையில் வந்து உட்கார வச்சாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெயிட்டு தாங்குமோ அதெல்லாம் ரொம்ப யோசித்தேன். பட் நல்லா தாங்குச்சுங்க. அவ்வளோ அழகான க்யூட்டான யானை இது. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சைடில் வந்து ஒரு கலசம் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கு வந்து இந்த மீஷோவில் கோல்டன் காயின்ஸ் வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணக்கூடிய அந்த காயின்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். செலோ டேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக கலசம் வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து செலோ டேப்பில் இந்த குட்டி குட்டி காயின்ஸை வந்து உங்களுக்கு ஒட்ட வச்சுட்டேன். ஸோ நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ அம்மனோட நம்மளோட கையில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய தங்க காசு வந்து ஒரு பானையில் இருக்க மாதிரி செட்டப் பண்ணி ரைட் சைடில் வந்து அம்மனுக்கு ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அம்சமாக இருந்துச்சு. இந்த தடவை பத்மாசனம் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலசம் வச்சேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கலச கும்பம். இது உங்களுக்கு டெக்கார் பர்பஸ் தாங்க. பூஜைக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எந்த வீட்டில் எந்த விதமான ஃபெஸ்டிவலாக இருந்தாலுமே இந்த கலச கும்பம் வைக்கலாங்க. ஸோ அது வந்து 2 சைட்லையும் வாங்கி வச்சாச்சு. இது நான் ஹொசூரில் பர்ச்சேஸ் பண்ணேன். போகிற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சா வாங்கிடுவேங்க. அதுக்கப்புறம் நம்ம கலசம் வைக்கக்கூடிய மனை அதுக்கு என்னென்னலாம் வைக்கணுமோ எல்லா மனையுமே அழகாக ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ பூஜை சாமான்லாம் முந்தின நாளே விலக்கி வச்சாச்சு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கலசம் ப்ரிப்பேர் பண்ணி அம்மன் அடுப்புக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ அம்மனை வந்து அழகாக வீட்டுக்கு தீப தூபாரணை காட்டி அம்மனை வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. கிழக்கு பார்த்து நம்ம கலசம் வச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மனை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடணுங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்னெல்லாம் துதி பாடலாம் பாடணுமோ எல்லாத்தையும் பாடிட்டு விளக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து எங்கே கலசம் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ 3 days வந்து கலசம் வந்து நவுத்தக்கூடாது. அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு மனசார வேண்டிட்டு உங்கள் பூஜையை வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் பூஜைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கலாங்க. ஈவினிங் பூஜைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 நம்ம எல்லா விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிடணும். ஸோ 6 to 6:30 பூஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6:30க்கு மேலே வரக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வந்து தாம்பூலம் கொடுக்கலாங்க. நீங்கள் சுமங்கலி பெண்கள் கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒத்தப்படையில் கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதாவது 5, 7, 9 இந்த மாதிரி கொடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு தாம்பூலம் எப்பவுமே சாமிக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. 6:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ண எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க.
இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்னதாக கலசம் வச்சு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு வெத்தலை பாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இது ரொம்ப கிராண்டாக பண்ணால் நமக்கு வந்து நல்லா எல்லாமே கிடச்சிரும், எல்லா வரங்களுமே கிடச்சிரும் அப்படிங்கிற தப்பான இந்த இன்டென்ஷனோட இந்த பூஜையை பண்ணாதீங்க. மனசார வேண்டிக்கிட்டு நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அம்மனுக்கு ஆரத்தி எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ ஆரத்தி எடுத்து திஷ்டி கழிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா புனர் பூஜை பண்ணிட்டு நம்ம எப்படி முந்தின நாள் எப்படி அம்மனை அழைச்சிட்டு வரும்போது என்னெல்லாம் பண்ணமோ அதே மாதிரி புனர் பூஜையும் பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம கலசத்தை வந்து அழகாக பிரிச்சுட்டு அரிசிக்குள்ளே வச்சுருங்க. அரிசி பானையில் ஒரு 3 நாள் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுருங்க. அப்படின்னா அம்மன் வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறதாங்க ஐதீகம். இந்த வருஷம் வரலட்சுமி விலாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. அண்ட் அம்மன் அலங்காரம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.